அவங்க வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணி உங்கள்கிட்ட சொல்லி இவர் தான் வந்து உண்மையான கடவுள் அப்படின்னு சொல்லி உங்க வீட்டுக்கு முன்னால கதவை தட்டி சொன்னாங்கன்னா அது தப்பு. அதுதான் மூட நம்பிக்கை. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அதுதான் மூட நம்பிக்கை. ஆனா இப்ப வேற என்ன அந்த சடங்குகள் மூட நம்பிக்கை நினைக்கிறேன். அப்படிலாம் இல்ல. எந்த மதத்துல சடங்கு இல்ல. சடங்குகளுக்கு எல்லாத்துக்கும் காரணமும் நம்மளுக்கு இருக்கு தெரியாது. இல்ல எல்லாத்துக்கும் எல்லா சடங்குக்கும் ஒரு காரணம் சொல்லுவாங்கல்ல. சொல்லுவாங்க. ஆனா உண்மையா இருக்கணும்னு அவசியம் தெரியுங்களா? தெரியாது. ஏன்னா நம்ம வாழ்க்கையே என்னன்னு கண்டுபிடிக்க முடியல இன்னும் இல்லைங்களா? நம்ம முடிவு பண்ணி யோசிக்கிறதுக்குள்ள என்ன ஆயிரம் செத்து போயிடுறோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னுடைய அனுபவங்கள் என்பது எனக்கு அனுபவ பொருளாக மட்டுமே இருக்கும். நான் அதை அறிவுரையா கூட சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, நான் இன்னொருத்த அறிவுரை சொல்றப்ப நான் என்ன செஞ்சேன்? கேட்கல. அப்ப நான் சொல்ற அறிவுரை எவன் கேட்பான்? என்னுடைய அனுபவம் என்பது எனக்கு அனுபவ பொருளாக மட்டுமே இருக்கும். வேற எதுவுமே அதுக்கு யூஸ் இல்ல. இப்போ எனக்கு ஒரு டவுட். நீங்க ஒவ்வொரு சாமி கும்பிடுறதுக்கு ஒரு இது சொல்லுவீங்களா? இப்போ உதாரணத்துக்கு சாய்பாபா கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த அதிகமா பிள்ளையார கும்பிடுறவங்க ஓகேங்களா, அதிகமா பிள்ளையார் கும்பிடுறவங்களுக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனை வரும். அவங்களுக்கு வந்து இந்த சைனஸ், கண் சம்பந்தமான பிரச்சனைகள் பிள்ளைகளுக்கு இருக்கும். அதனாலதான் வீட்டுல பிள்ளையார் சிலை வச்சிருப்பாங்க. நிறைய வீடுகளில் பிள்ளையார் சிலை வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வீடுகளில் இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா சைனஸ் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து நான் சொன்ன மாதிரி இந்த வயிறு சம்பந்தமான பெண்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமா இருக்கும். அப்புறமா